ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வசீர்பூர் என்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் பக்கமே ஒரு காடு இருந்தது. அங்க ஒரு பேய் வாழ்ந்துட்டு இருந்தது. அதோட கால்ல சலங்கு கட்டிட்டு இருந்தது. ஒரு நாள் ராத்திரி அந்த பேய் ஊருக்குள்ள வருது. அன்னைக்கு அமாவாசை ராத்திரி. அன்னைக்கு அந்த பேய் பயங்கரமான ஒரு வேட்டைக்காக தேடிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தது. அன்னைக்கு ராத்திரி அது எல்லா வீட்டு முன்னாடியும் நின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அப்ப அது காலுக்கு கட்டிருந்த சலங்க சத்தம் ரொம்பவே ஜோரா கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் அந்த சத்தம் கமலுக்கு மட்டும் கேக்குது. அவரு அவனோட மனைவிய எழுப்புறாரு. அடா ரமா, கொஞ்சம் போய் பாரு. அப்ப இருந்து இந்த கொலுசு சத்தம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு? அட ஏதோ ஒன்னு விடுங்க. என்னன்னு சொல்றது? நான் தூங்குறேங்க. அப்புறம் கமல் மறுபடியும் தூங்கிடுறான். ஆனா அந்த சலங்கை சத்தம் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. சரி விடு, நானே போய் பாக்குறேன். இந்த அளவுக்கு ஈர்க்கிற மாதிரி டான்ஸ் ஆடுறது யாருன்னு நானே போய் பாத்துக்கிறேன், சரியா? இது என்ன எவ்வளோ ஈர்க்குது தெரியுமா? இல்ல இதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நானே போய் பாக்குறேன். கமல் அந்த சலங்கை சத்தம் கேட்டு அத பின்னாடியே போறான். அதே மாதிரி அந்த பேய் கூட கமல் அவன் பின்னாடியே இழுத்துட்டு போகுது. அப்புறம் கமல் அந்த பேய் முன்னாடி போய் நிக்கிறான். அட, என்ன இது? நீ ஒரு பேயா? அப்புறம் அந்த கொலுசு சத்தமும் உன்னோடது தானா? நான் ஒரு பேய். நான் உன்னை உயிரோட விட போறதில்ல. கொஞ்ச நேரத்திலேயே கத்துற சத்தம் கேக்குது. அது ஒன்னும் இல்ல, கமலோட சத்தம் தான். ஏன்னா அந்த பேய் அவனை சாகடிச்சிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விடிஞ்சிடுது. கமலோட பொண்டாட்டி கமலுக்காக தேடுறா. அட, எங்கங்க இருக்கீங்க? எங்கதான் போனீங்க? கமல் அங்க இல்லாத உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவன் சொன்ன அந்த வார்த்தைங்க அவளுக்கு ஞாபகம் வருது. கமல் ஏதோ சலங்க சத்த கேட்டுட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அங்க எதையாவது போயிருப்பாரா அப்படின்னு யோசிக்கிறா. சரி போய் பார்க்கலாம். அதுக்குள்ளவே காட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஆளு அவங்க வீட்டு பக்கமா வராரு. ரமா அவர்கிட்ட இப்படின்னு கேக்குறா, நீங்க என்னோட கணவர் எங்கேயாவது பாத்தீங்களா? ஆமா, நான் காட்டுல ஒரு ஆளை பார்த்தேன். அவன் அங்க இறந்து போயிருந்தான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் அவங்க கணவர் அங்க செத்து கிடந்ததை பார்த்த உடனே அழறா. எப்படின்னு அழறா, என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்களா? நீங்க என்ன தலை எழுத்துங்க இது. ஐயோ, இதெல்லாம் நடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. மறுநாள் அந்த பேய் மறுபடியும் இன்னொருத்தர் வீட்டு முன்னாடி நின்னு மறுபடியும் அது பைத்தியக்காரத்தனமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த சலங்க சத்தம் ரொம்பவே ஜோரா கேட்க ஆரம்பிக்குது. அட, என்ன இது? இந்த நேரத்துல கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த சத்தம் வேற ரொம்ப நல்லா கேக்குதே. ஓஹோ, இது என்ன அப்படியே கொன்னுரும் போல. நான் இவனை என்னோட சலங்க சத்தத்தால மயக்கி இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும். எப்படியாவது நான் இவனை கண்டிப்பா சாகடிச்சு இவனோட ரத்தத்தை குடிச்சாகணும். அந்த பேய் மறுபடியும் அவனை அதே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது. மறுபடியும் அவனோட கழுத்து பிடிச்சு அவனை சாகடிச்சிடுது. தினமும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் நின்னு ஒவ்வொருத்தரை கூட்டிட்டு வந்து சாகடிக்க போறேன். தினமும் திருப்தியா சாப்பிட போறேன். மறுநாள் மறுபடியும் அவ அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு வீட்டு முன்னாடியே போய் நிக்கிறா, டான்ஸ் ஆடுறா. சலங்க சத்தத்தால அவங்கள மயக்கி அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்க அவ காட்டுல அவங்கள சாகடிச்சு அவங்கள ரத்தத்தை குடிச்சு சந்தோஷப்படுறா.
ஊர்ல இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே கம்மி ஆயிட்டே இருந்தாங்க. இந்த விஷயம் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே ஊர்ல இருக்க ஒரு பெண், அவங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது ஒரு நல்ல ஐடியாவாவே இருந்தது. நீங்க எல்லாருமே உங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாரும் வெளியே வரவே கூடாது. அதுக்கப்புறம் அந்த பேய் எப்படியோ திரும்பி வரும். ஜனங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பேய் கூட அன்னைக்கு ராத்திரி வெளியே வருது. மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஆனா யாருமே வெளியே வர மாட்டாங்க. இந்த ஊர்க்காரங்க யாருமே வெளியே எதுக்காக வர மாட்டேங்கிறாங்க? வீட்டுக்குள்ள அவங்களோட மனைவிகள் அவங்க கணவரை கட்டி வச்சிருப்பாங்க. அதனால எவ்வளவுதான் அவங்களுக்கு அது அட்ராக்டிவா இருந்தாலுமே அவங்க யாருமே வெளியே போக மாட்டாங்க. யாருமே வெளியே வராததால இந்த பேய், எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இப்படி டான்ஸ் ஆடிட்டே தான் இருப்பேன். சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நானும் பாக்குறேன் இந்த ஊரு ஆம்பளைங்க எவ்வளவு நாளுதான் வீட்டுக்குள்ளவே அடங்கி கெடுக்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் அது டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஆனா வீட்டுல இருந்து யாரோ வெளியே வராததால அந்த பேய் கோவத்தால கத்த ஆரம்பிக்குது. நான் யாரையும் உயிரோட விட போறதில்ல. மறுபடியும் அது அங்கிருந்து காட்டுக்கு போயிடுது. ஊர்க்காரங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா மறுநாள் ராத்திரி அந்த பேய் மறுபடியும் ஊருக்கு வந்துடுது. ஊரு ஜனங்க எல்லாருமே உள்ள இருப்பாங்க. வீட்டுக்குள்ள அவங்களோட கணவரை அவங்க கட்டி தான் வச்சிருப்பாங்க. மறுபடியும் நான் இந்த ஊருக்குள்ள டான்ஸ் ஆடி என்னோட சலங்க சத்தத்தால ஊருக்குள்ள இருக்க ஆம்பளைங்கள நான் அட்ராக்ட் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லி அது மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சுரேலியோட கணவர் மோஹித், தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் அங்க போயே ஆகணும். என்ன ஈர்க்கிற மாதிரியான அந்த கொலு சத்தம் எங்க இருந்து வந்துட்டு இருக்குனே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த கட்டு அவிழ்த்து விடு, இல்ல நான் உன்னை கொன்றுவேன். அவிழ்த்து விடு. ஐயோ இல்லங்க, உங்களோட கயிறை நான் கழட்ட மாட்டேன். நீங்க அந்த பேய்கிட்ட ஒரு வேலை போனீங்கன்னா அது உங்களை சாகடிச்சிடும். நான் உங்களை அங்க போக விட மாட்டேங்க. இதே மாதிரி ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த சலங்க சத்தத்துக்கு அட்ராக்ட் ஆகி அங்க போறதுக்காக அவங்க துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அட அட என்னடா இது, என்னோட சக்தி கூட எல்லாமே கம்மியாக்கிட்டே இருக்கு. ஏன்னா 2 நாளா நான் பட்னியா வர இருக்கேன். இதனால என்னோட சக்திகள் எல்லாமே கம்மி ஆயிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்காரங்க ஏன் முன்னாடி வரவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அது டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாருமே அந்த சலங்க சத்தத்துக்கு அட்ராக்ட் ஆகி அவங்கள கட்டி போட்டிருந்த கயரை பிச்சு அவங்க எழுந்து பேய்கிட்ட வந்துடுறாங்க. என்னோட உணவு என்ன தேடி இங்க வந்துடுச்சா? அப்புறம் அங்க ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாரும் வராங்க. எங்க கணவரை விட்டுடு, நாங்க உனக்கு என்ன அநியாயம் பண்ணிருக்கோம்? ஏன் எங்க எல்லாரோட கணவரை நீ சாகடிக்கணும்னு நினைக்கிற? இல்ல, நான் எல்லாரையும் சாகடிச்சாதான் என் வயிறு ரொம்ப சரி. ஆனா நாங்க பெண்கள் கூட உன்னை விட கம்மி கிடையாது. நீ எங்க கணவரை எப்படி உன்னோட சலங்க சத்தத்தோட அட்ராக்ட் பண்ணி ஊம் பக்கம் இழுத்துக்கிட்டியோ அதே மாதிரி எங்க கணவரை நாங்க எங்க பக்கம் எங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி நாங்க எப்படி இழுத்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா பெண்களும் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க சலங்கை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே பேயோட சக்திகள் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு அட்ராக்ட் ஆன ஆண்கள் எல்லாருமே அந்த மாயையிலிருந்து வெளியே வராங்க.
அடடா, என்னோட சக்திகள் எல்லாமே மாயமாகுதே. என்னோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. என்னால முடியல, உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ. ஆ, 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 ஆ. அதுக்கப்புறம் அந்த பேயி பயந்து அங்க இருந்து காட்டுக்கு ஓடி போயிடுது.